பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா வெளியில், குல்தீப் யாதவ் எடுக்கல, சாய் சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து திரும்பி இந்த மேட்ச்சில் ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க இது செலெக்ஷனு அப்படின்னு சொல்லி போட்டு மவுண்ட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் நாள் அப்படியே மேட்ச் விளையாட சாயங்காலம் கில்லை கொண்டாட ஆரம்பித்தாச்சு, ஜெய்ஸ்வாலை புகழ ஆரம்பித்தாச்சு. இன்றைய நாள் இந்தியன் டீம் பக்கம் வந்தாச்சு. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து இந்தியா ஜெயித்த மாதிரி இருக்கலாம், ஆனால் டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கணும். இதே மாதிரி ஹெடிங்லியில் இருந்தாங்க. சரி, இப்போது டே 2ல் கில்லு 200 அடிப்பாரா, இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க, ஜடேஜா 100 அடிப்பாரா, இப்படி நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என் கூட நீங்களும் சேர்ந்து இந்த ஷோவில் பயணிங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது டே டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 தயங்கரமில் பர்மிங்ஹாமில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 1ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 2ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி டே 1 பர்மிங்ஹாம் டெஸ்ட் மேட்ச்சில் ஸோ இந்தியாவோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு டாஸை வின் பண்ண இங்கிலாந்து இந்தியாவை முதல்ல பேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் அவங்க சேஸ் எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு 4th இன்னிங்ஸில் நாங்கள் சேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி டாஸ் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் ஆடுவாங்க யாருக்கு பதிலாக அப்படின்னு லீக் ஆச்சுல்ல, அது அப்படியே நடந்திருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி உள்ளே இருந்தார், ஆகாஷ்தீப், வாஷிங்டன் சுந்தர் உள்ள, வெளியில் நான் சொன்ன பும்ரா, சாய் சுதர்ஷன், ஷர்துல் தாக்கூர், கருண் நாயர் நம்பர் 3ல் ஆடி இருக்கிறாரு. எப்பா பால் நல்லா திரும்பும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இப்போ குல்தீப் யாதவுக்கு போயிருக்கலாமேப்பா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கில்லு ஒன்று சொல்லி திரும்பி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணது ஒன்றா இருக்குது, பேட்டிங் டைல் வேணும்னு இப்போ வாஷிங்டன் சுந்தருக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பட் இந்த முடிவெல்லாம் சரியா இல்லையா அப்படிங்கிறத போக போக நீ கிரிக்கானதா நீ சொல்லு கிரிக்கானதா அப்படின்னா, ஃபாஸ்ட் பாலராக இருந்தாலும் ஸ்பின்னராக இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட் ட்ரை கண்டிஷன்ஸில் வந்து நல்லா போடுறவங்க யாராக இருந்தாலும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பவுலர்ஸுகள் விதத்தில் வந்து ஒப்பீனியன் நல்லா சொல்ல முடியாது. பேட்டர்னா 200-100 அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். பவுலர்ஸ்னால் எப்படி என்ன சொல்கிறதுங்க, விக்கெட் எடுக்கணும், எனக்கு இங்கே விக்கெட் வராதுன்னு நல்லாவே தெரியுது. அப்போ 20 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் யார் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில்? ஸோ அதனால் வந்து தெரிலங்க. பட் வாஷிங்டன் சுந்தரை ஏன் நம்புகிறாங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் அவர் புனேயில் வந்து டேர்ன் பண்ணார் அப்படிங்கும்போது அவர் மேலே கொஞ்சம் இருக்கலாம், ஒரு கம்பீருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அப்படிங்கும் போதும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் கீழே இருக்கார் அப்படிங்கும் போதும் ஸோ மேபி யோசிச்சிருக்கலாம். பட் பார்ப்போம், சரியாக தவறான போக போக தெரிய வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய நாளோட ரிவ்யூவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 பேர் ஸ்டாரு. கில்லு 100 அடித்தவர், ஜெய்ஸ்வால் 100 அடிக்க தவற விட்டவர். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா நல்லா பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அடுத்தபடியாக பண்ட்டு பண்ணியிருக்கிறார். பட் ஆனால் அவருக்கு கொடுத்த கேரக்டர் அவர் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னொருத்தவர் கருண் நாயர், அவருக்கு கொடுத்த ரோலுக்கு அவர் சரியாக நடிக்கலை. அடுத்ததான் நிதிஷ்குமார் ரெட்டியும் சரி, KL ராகுலும் சரி, அதாவது மூத்த நடிகராக இருக்கக்கூடிய மூத்த பேட்டராக இருக்கக்கூடிய எப்பா இப்போதான் இப்போ நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வந்தார், இவர் என்னடானா இப்படி ஒரு எனக்கு நடிக்கவே தெரியாது இது போதும் அப்படின்னு பண்ணியிருக்கிற மாதிரி KL ராகுல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு செம அழுத்தமான ரோலு, ஆனால் அந்த ரோலை வந்து அவர் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் KL ராகுல் வந்து போன மேட்ச்சில் ஒரு 247 பால் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 அடித்த ஒரு பேட்டர் மாதிரி அந்த மேட்ச்சில் வந்து ஆடுறாருங்கிற மாதிரி இருந்தது. தடுமாறிட்டே இருந்தார். பொதுவாக வந்தே ஒரு டிரைவுக்கெலாம் போவார்ல, இன்றைக்கி அப்படி போகவே இல்லை. சம்திங் அவர் மண்டல ஏதோ ஓடிட்டுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி அவர் விளையாண்ட மாதிரியே தெரியல. இன்சைட் அஜி போல் தானார் அந்த பால்லாம். அதாவது இன்னைக்கு பொதுவாக லீவ் பண்ணி ஆடக்கூடிய KL ராகுல் இன்றைக்கி நான் பார்க்கல. 4th ஸ்டெம் பாலை விடுற KL ராகுல் நான் பார்க்கல. ஆனால் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணாங்க. விக்கெட் போனாலும் அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒரு 90 பால் பார்ட்னர்ஷிப்பு, ஒரு 99 பால் பார்ட்னர்ஷிப்பு, ஒரு 150 பால் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் விழுந்ததை மறைக்கிற மாதிரி அந்த செஷனில் எதுவுமே நடக்கலை. அந்த செஷன் எங்களோட செஷன் அப்படிங்கிற மாதிரியான 3 செஷனும் இந்தியா இன்னைக்கு ஆடினாங்க. பட் விக்கெட் விட்டாங்கல்ல, ஆக்சுவலி ஜெய்ஸ்வாலையும் எது சொல்கிறேன், ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ஜெய்ஸ்வால் விக்கெட் விட்டதை வந்து நான் ஏதாவது சொல்லி நான் பென் ஸ்டோக்ஸ் போட்ட உழைப்பை நாங்கள் எதுவும் கம்மி பண்ணி சொல்லிடக்கூடாது. ஏன்னா பென் ஸ்டோக்ஸு அவங்களோட பவுலர்ஸ் அது வேறு மாதிரி. பஷீர் போட்ட பால் ஒன்றும் அவ்வளோ சிறப்பான பால் கிடையாது. இது வரைக்கும் குட் லெங்த்தில் போட்டிருந்தாரு, தூக்கி மேலே போட்டிருந்தாரு. அந்த பாலை இன்னும் அழுத்தி தூக்கி அடிச்சிருக்கலாம், ஆனால் அது அடித்த மாதிரியே தெரில. பண்ட்டு காலி ஆனார். விக்கெட்டை ஆல்மோஸ்ட் அது த்ரோ தான் பண்ணிட்டு போனார்.
நிதிஷ்குமார் ரெட்டி ஓக்ஸை சூப்பராக போட்டிருக்காரு டீக்கு அப்புறம். இத்தனைக்கும் ஸ்டெடி ஆடிட்டு இருக்கக்கூடிய கில்லு டிஃபென்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்கும்போது புதுசாக வரக்கூடிய நிதிஷ்குமார் ரெட்டி பாத்திரம் வந்துருந்துருப்பாரு எப்படியும் ஓக்ஸ் எப்படி போகிறாருன்னு லீவ் பண்ணார். திரும்பவும் ஒரு நல்ல லீவ் பண்ணார் டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெம்ப். பட் வாய்டாக வந்து டப்புன்னு ஸ்டெம்பில் அடிச்சுது, விக்கெட்டை விட்டார். அதுக்கப்புறம் கருண் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலை அவரோட இன்னிங்ஸு, அவருக்கு கொடுத்த வாய்ப்பை. ஒரு அல்வா மாதிரி ஒரு 4-5 பால் போட்டாங்க, அதனால தப்பிச்சாங்க. அவர் அவுட் ஆன பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அன்பிளேபிள் டெலிவரிலாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாதிரி முன்னாடி ஆடிட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் சாஃப்டாக இருந்துட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ காலி ஆனார். பண்ட்டு, KL ராகுல், அதுக்கப்புறம் கருண் நாயர், இவங்க 3 பேரோட விக்கெட்லாம் ஆக்சுவலி இன்னைக்கு யாராவது ஒரு விக்கெட் 2 விக்கெட்டு வந்து இழக்காமல் இருந்துருக்கணும். ஐ மீன் எப்படி சொல்கிறது, விக்கெட்டை த்ரோ பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் இன்னைக்கு வந்து நல்லா ரெக்கவரி ஆனாங்க. ரெக்கவரி ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு பேட்டிங்கில் என்னப்பா இதை நான் பார்க்குறேன். பட் இதில் வந்து நான் இங்கிலாந்து பவுலர்ஸ் இப்பயும் சொல்கிறேன், இங்கிலாந்து பவுலர்ஸ் பென் ஸ்டோக்ஸோட கேப்டன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இன்னமும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க. போராடிட்டு இருக்கிறாங்கன்னா நான் சாதாரணமாக சொல்ல, அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வெற்றி அடையலாம். ஆமாம், நியூ பால் கையில் வச்சுருக்கிறாங்க. இயர்லியாக வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இந்தியா என்ன 310 என்னமோ தானே இருக்கிறாங்க. நாளைக்கு நான் 323க்குள்ளே அவங்கள 350க்குள்ளே சுருட்டி போட்டுவிட்டு நாளைக்கு வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸு, நாளைக்கு நான் 300 ரன் அடிச்சிருவேன், எனக்கு இது போதும் அப்படின்னு அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு 2 செஷன் பேட் பண்ணி ஒரு 500 ரன் அடிச்சு முடிச்சிருவோம் பாஸு அப்படிங்கிற மாதிரி அழிச்சிட்டாங்கன்னா இந்தியா என்ன நிலைமை, என்ன கதி ஆகிறது. ஆனால் நான் சொல்கிறேன் இவங்களோட ஃபைட் சூப்பராக இருந்தது. அது நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரில. பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து விடாமுயற்சி, அதில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி, நெருக்கம், கொடுக்குற அழுத்தம், அது ஒரு விதமான டைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது அவர்கிட்டது மட்டும் இல்லை, ஐ மீன் அவரோட பவுலிங்லேருந்து கேப்டன்சிலேருந்து அதை வந்து அவங்க பவுலர்ஸுகள்கிட்டையும் இருந்து அதை வாங்கி அவர் ஒரு பக்கம் செலுத்துறாரு, பவுலர்ஸுகளும் ஒரு பக்கம் செலுத்துறாங்க. அதுதான் அவங்களுக்கு விக்கெட் வருது. இப்போ பஷீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க வேறு யாராக இருந்தாலும். பஷீர் வேணாம், நீ ஒன்று அடிக்கிறாங்கடா, 6 அடிக்கிறாங்க, 2 பேரும் 6 அடிச்சிட்டாங்க, ஒருத்தவங்கன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறான், இன்னொருத்தவனா வந்து உன்னை நின்றுட்டு அடிக்கிறான். ஸோ அதனால் நீ வேணாம் பஷீர், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போகலாம். பட் நீ இல்லை, நீ பரவாயில்ல, உன் ஸ்பெல்லை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வா, நீ போடுன்னு சொல்லிட்டு பஷீருக்கு கொடுத்தாங்க. பஷீர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்காருங்கிறதுனால அவர் வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஸ்பின் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்படி ஃப்ளாட்டாக அப்படி போடுறதா வருது. பட் நல்லா பேட்டுக்கு டம்முன்னு முட்டுது. பார்க்குறாங்க, ஒரு 3-4 பால் பார்க்குறாங்க, அப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறாங்க. ரிஷப் பண்ட் அடித்தார். ரிஷப் பண்ட் அப்படி அடித்தாலும் ஸ்டோக்ஸில் நீ போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டர்ஸ் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஒரு நல்ல கேட்ச் ஒன்று பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ராலி வந்து எடுத்தார். ஜெய்ஸ்வாலை விக்கெட் எடுக்கிறதுக்கு பிளான் A பிளான் B அப்படிலாம் போடுவாங்கல்ல வெளியில் ஒரு பால், சரி போடுவோம் வெளியில், சும்மா ஒரு மாதிரி அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ஏன்னா அவன் தான் அடிக்கிறதுக்கு போகிறான்ல, அந்த பேட்டர்னை எடுத்து அவர் போட்டு பார்க்குறேன்னு ஒரு பால் போட்டு பார்க்குறாங்கிற ஒரு பால் வந்து போடுறதுக்கும் நம்மளுக்கு கை வரணும், ஓகேங்களா. சில பேர் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் போட மாட்டேன்னு போயிடுவாங்க. பட் பென் ஸ்டோக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நான் டைம் பாமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்து அது அந்த ஸ்பெல் கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர் ஸ்பெல் சும்மா கிடையாது. பென் ஸ்டோக்ஸ் அதை போடுறாரு. ஜெய்ஸ்வாலோட விக்கெட் கிஃப்டாக வருது. அது ஸ்டோக்ஸ் அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரிவார்ட். பஷீர் அப்படி தான் போட வர்றாரு. ஓக்ஸை சூப்பராக பயன்படுத்தினாரு. ஓக்ஸோட நியூ பால் ஸ்பெல், இத்தனைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு அம்பையர்ஸ் கால் ஒன்று, கருண் நாயருக்கு ஒரு அம்பையர்ஸ் கால் ஒன்று, அந்த ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுலோட போல்டு ஒன்று. இப்போன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓக்ஸோட ஸ்பெல் சூப்பராக இருந்துச்சு, டீக்கு அப்புறமும் சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு முழுக்க ஒரு மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து ஓக்ஸை புஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆக்கி ஒரு பக்கம் அழுத்திக்கிட்டே இருந்தார். அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்ஸும் அப்படி தான் உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தார். நீங்கள் ஆக்சுவல் டங்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிறத தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் என்ன அவங்க பவுலர்ஸோட விடாமுயற்சி நல்லா இருக்குது. பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் டெலிவரிஸ் எவ்வளோ போடாமல் நல்ல டெலிவரிஸ் எவ்வளோ போடுறாங்கிறது தான் கணக்கு. பேஸ்பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் அவங்க எக்கச்சக்கமான நல்ல டெலிவரிஸ் போடுறாங்க. அந்த ஸ்பெல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஓவர் ஸ்பெல்லு போடுறாங்களா, 30 பால் போடுறாங்களா, அது 25 பால் வந்து நல்ல டெலிவரிஸ், மீதி 5 பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற டெலிவரியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ பேஸ்பாலுக்கு பக்கத்தில் இந்தியன் பவுலிங் அட்டாக் பக்கத்தில் வந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். இது இங்கிலாண்டோட பவுலிங் பற்றி. ஸோ எல்லாருமே வந்து கில்லும் ஜெய்ஸ்வால் 100 பற்றி மட்டுமே பேசிட்டு போயிடுவாங்க.
பட் இவங்களை பற்றி பேசணும். இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க டே 1ல் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பார்ட்னர்ஷிப் ஒன்று. ஏன்னா கிட்டத்தட்ட 99 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு 140 பால் கிட்டத்தட்ட 2 பேரும் சேர்ந்து ஆடி இருக்கிறாங்களா கில்லு கூட சேர்ந்து. பஷீரையும் ஒரு அடிச்சாரு. தென் ஆஃப் சைடில் வந்து 2-3 பால் சும்மா வைப்பாரு, சக் 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 சக்குன்னு அது பாட்டுக்கு 4 போகும். ஸோ ஜடேஜாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டு தி ஸ்டெம்ப், அதாவது ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கிற பிளானும் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தா ஸ்பின்னர்ஸை வச்சு அட்டாக் பண்ணுற ஒரு பிளானும் இருந்துச்சு. ஐ மீன் ஸ்பின்னர் அட்டாக் பண்ணுற பிளானும் இருந்துச்சு. ஆனால் நான் நம்புவேன், எனக்கு ஜடேஜாவோட பேட்டிங் மேலே எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், சில நாள் அது கம்மியாக இல்லை சுத்தமாக வராத போது தான் நான் ஜடேஜாவை ஆக்ரோஷமாக அட்டாக் பண்ணுவேன். பட் இதுதான் ஜடேஜாவோட கேம். ஜடேஜா வந்து ஒரு 99 ரன் பார்ட்னர்ஷிப் ஒன்று கொடுத்தாருல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அடிக்க முடியாது, பட் ஆனால் அவரால் டிஃபென்சிவான கிரிக்கெட் அவரால் ஆட முடியும். அப்படி ஆடினா ஆட்டோமேட்டிக்காக ரன் வரும். அதை தான் விளையாட மாட்டார். இப்போ விளையாடுறாருல்ல, அப்பப்போ விளையாடுவார். அது முக்கியமான சுச்சுவேஷனாக இருக்காது. பட் இப்போ கரெக்டாக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நீங்கள் பார்க்கலன்னு கேட்குறது எனக்கு புரியுது, ரொம்ப ரேராக தான் அவர் அப்படி ஆடுறாரு. பட் ஆனால் ஜடேஜானா அது ஜடேஜா கிட்ட இருந்து நான் ரொம்ப நம்புறது அவரோட டிஃபென்சிவ் கிரிக்கெட் நல்லா வரும். ஸோ ஜடேஜாவையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. நான் ஜடேஜா கிட்ட இருந்து நாளைக்கு ஒரு 100 எதிர்பார்க்குறேன், அது முன்னாடியே சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு போரியிலையும் இவங்க தப்பிச்சு ஆடினாங்க. ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக என்ன பிளான் வச்சுருந்தாங்க, எல்லாம் அடிக்கிறான், ஃபுல்லாக போட்டால் அடிக்கிறான், டிரைவுக்கு போகிறான். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இழுப்போம், ஜெய்ஸ்வாலை இழுப்போம், ஆட வைப்போம் அப்படின்னு ரவுண்ட் த விக்கெட்டில் ரைட் ஆஃப் ஃபார்வர்டில் ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து அவருக்கு டிரைவ் லென்த் போட்டே இருந்தாங்க. நான் ஜெய்ஸ்வால் சொல்கிறேன், ஜெய்ஸ்வால் வந்து மற்றவங்க வந்து டைமிங்கு, டச்சு, டெலிஷியஸ், க்ளோரியஸ் அதெல்லாம் கிடையாது. பார்த்தா செம்ம அடி, டப்புன்னு அடிக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அந்த கவர் டிரைவ் போரியிலிருந்து தப்பிச்சதை பார்த்தோம். திரும்ப ஜெய்ஸ்வால் என்னடா அடிக்கிறான், ஜெய்ஸ்வாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படின்னு ஒரு பக்கம் தகச்சு போய் நின்னாங்க. விடாமல் திரும்ப என்ன பண்ணாங்க, சரி ஜெய்ஸ்வாலுக்கு ஷார்ட் பால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி ஷார்ட் பால் குத்தி ஏற்றி போட்டாங்க. கொஞ்சம் ஜெய்ஸ்வால் தடுமாறாரு. ஜெய்ஸ்வால் பாயிண்ட்ல அடிச்சாரு, 2-3 புல்லு மட்டார்னு ஒன்று அடிச்சாரு. ஸோ நீங்கள் நான் டிரைவ் ஆடுறதை நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் அடிப்பேன், நான் நிறுத்த மாட்டேன், நான் அடிப்பேன், ஓங்கி அடிப்பேன். அதே போல் நான் புல் ஷாட் ஆடுறதுல பிரச்சனை எனக்கு இருக்குது நீங்கள் நினச்சா எனக்கு புல் ஷாட் ஆடுறதை வச்சு தடுத்து நிறுத்திங்கன்னா அடிப்பேன், ஓங்கி மலார்னு நான் அடிப்பேன். ஸோ ஜெய்ஸ்வாலோட அந்த தைரியமான ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்தியாவுக்கு அந்த ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 100, பட் ஆனால் ஒரு சீரியஸில் ஒரு செம்மையான ஒரு 100 அவர் மிஸ் பண்ணார். கில்லோட இன்னிங்ஸ் பொறுமையாக இருந்துச்சு, பட் ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர்கிட்ட அந்த பொறுமைலாம் இல்லை, அழுக்கு கிரிக்கெட் செம்மையாக அடிக்கிறாரு ஜெய்ஸ்வால். இந்த சீரீஸில் அதிக பால் KL ராகுல் ஃபேஸ் பண்ணுவாரோ அதிக ரன் அடிக்கிறவர் இவராக தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கவனிச்சிருக்கிற அந்த MRF பேட் வச்சுருக்கிறாங்களே, அவங்க எல்லாருமே வந்து பேச மாட்டாங்க. அவங்க மேலே வைக்கிற விமர்சனங்கள், ட்ரோல்ஸ், அவங்க மேலே வைக்கிற ட்ரோல்ஸ், அபியூசஸ் மேலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுவும் கருத்து சொல்ல மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்க, அவங்களோட பேட்டு தான் பேசும். நான் லாரா காலத்துலேருந்து பார்த்துட்டேன், லாரா, டிவிலியர்ஸ், சச்சின், கோலி அப்பப்போ பேசுகிறாரு, ஆனால் அவர்கிட்ட பேட்லேருந்து ரன்ஸ் வந்துடும். இப்போ சுப்மன் கில் அதை ஆரம்பிச்சிருக்கிறவரை எனக்கு தோணுது. 2 டெஸ்ட் மேட்ச்சில் 2வது 100. பட் நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன், எப்படி ஜடேஜா வந்து 100 அப்படின்னு நான் சொல்கிறேனோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கில்லுக்கிட்டேருந்து ஒரு 200 எதிர்பார்க்குறேன். ஸோ கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளான், ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டுக்கிட்டே இருக்கணும். கில்லை வெளியில் போட்டால் தான் அடிப்பாப்பில். ஆனால் கில்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் இருந்துச்சு, வெறும் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்லாம் கிடையாது. எப்படின்னா ஆஃப் சைடில் வந்து அவருக்கு கவர் பண்ணி ஸோ வெளியில் போடுறாங்க. சரிங்களா, அவர் டிரைவ் இல்லாமல் ஸ்கொயர் கட் ஆஃப் சைடில் ஒரு மாதிரி ஸ்கொயராக ஒன்று அடிப்பார், போவார், பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி போடுவோம். ஃபீல்டரை வந்து கல்லி வரைக்கும் நிப்பாட்டி, பேக்வர்ட் பாயிண்டில் நிப்பாட்டி, நம்ம இல்லை ஆஃப் சைடில் இப்படி 3 பேரை நம்ம நிப்பாட்டி போடுவோம் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் லைனில் வந்து போட்டாங்க. இது ரெண்டுத்தையும் ஜெய்ஸ்வால் எப்படி உடச்சி வந்தாரோ அதே போல் இவர் உடச்சி மென்மையாக ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அதாவது ஸ்டோக்ஸோட ஒரு ஓவர், ஸ்டோக்ஸ் இன்டு தி ஸ்டெம்ப் வந்து அந்த மிடில் ஓவரில் ஓல்டு பால் ஒரு மாதிரி போடுவார், வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டே இருந்தார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாக வராமல் எல்லாம் மாதிரி ஷார்ட் பிச் பால் ஒன்று போட்டார், படார்னு ஒரு புல் ஒன்று அரைஞ்சாரு. என்ன மாதிரியான ஒரு கேம் அவேர்னஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த புல்லுக்கு அப்புறம் அதாவது ஃபுல்லாக போட்டு ஒரு மாதிரி ஷார்ட் பிச் பால் போட்டு திரும்ப வெளில போட்டு படார்னு ஆஃப் சைடில் ஒன்று அரைஞ்சாரு, 4 ஒன்று போச்சு. ஸோ கில்லோட கேம் அவேர்னஸ் ஹையில் இருந்துச்சு, மெச்சூர்டாக இருந்துச்சு. கில்லோட 100லே இது வந்து பெஸ்ட் 100 அப்படின்னு சொல்லுவேன். மெச்சூர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத வந்து இந்த மேட்ச்சில் அவர் ஆடின விதம் அதை காமிச்சிச்சு.
ஐ மீன் எப்படி சொல்கிறேன், ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஒன்று, அதுக்கப்புறம் எஸ் நோ அப்படிங்கிற கால் ஒரு மாதிரி கிளியராக இருந்துச்சு. கால்ஸ் அவர் ஓடும்போது ரொம்ப கிளியராக இருந்தது. ஏன்னா ரிஷப் பண்ட் அவசரப்படுறதுலேருந்து ஜடேஜா பக்கத்தில் அடிச்சுட்டு குயிக்காக ஓடுறதுலேருந்து ஸோ அதெல்லாமே கிளியராக இருந்துச்சு. ஸோ மிடில் இருந்து ஸோ கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட். ஆக்சுவலி கேப்டன்னா யார், தலைவன், லீடர். ஸோ அவங்க வந்து லீட் பண்ணுவாங்கல்ல, சீனியர்ஸோட ஷேடோஸில் இல்லாமல் சீனியர்ஸ் பார்த்துப்பாங்க அப்படின்லாம் இல்லாமல் நான் ஜூனியர் இல்லை, நான் கேப்டன் ஆகிட்டேன், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு கில் ஆன இந்த இன்னிங்ஸ் வந்து லிட்டரலி சொல்லுவேன் ஒரு மாதிரி மெச்சூர்டாக இருந்துச்சு, சென்சிபிளாக இருந்துச்சு. அவரும் ஒரு மாதிரி மெச்சூர்டாக சென்சிபிளாக இருந்தார். இப்போ எனக்கு கில்லுக்கிட்ட பிடிச்சது வந்து அவரோட ஷாட்ஸ், அப்புறம் அவரோட ஷாட்ஸ், டிஃபென்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாம் தாண்டி எனக்கு அவர் ஒரு மாதிரி மெச்சூராக நீங்கள் ஆனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட அந்த ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்சஸ், ஃபார்வர்டில் வந்து டிஃபென்சஸ், கர்ஸுக்கும் ஓக்ஸுக்கும் கிரீஸ் விட்டு வெளியில் கிரீஸ் விட்டு உள்ளன்னு சொல்லிட்டு ஃபென்டாஸ்டிக்காக ஆடினார். அவரோட வேகான் வீல் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். தேர்ட் மல்லியும் ஆடிருப்பார், கவர்ஸ்லேயும் கவர் டேவ் ஆடிருப்பார், அதுக்கப்புறம் புல் ஷாட்டும் ஆடிருப்பார், ஸ்ட்ரைட்லேயும் ஆடிருப்பார். ஸோ 94% ஆஃப் கண்ட்ரோல் அவரோட ஷாட்ஸில் இருந்துச்சு. 216 பால் 100 நல்லா இருந்துச்சு. கில்லுக்கிட்ட இருந்து மெச்சூர்டாக ஆடி இருக்கிறாரு. அவர் மேலே வைக்கிற ட்ரோல்ஸ், எஸ் அந்த ட்ரோல்ஸுக்கு இந்த ஒரு 100 வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரான ஒரு 100, டீமை காப்பாற்றின, டீமை இப்போதைக்கு காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிற 100, காப்பாற்றி தான் மாட்டேன், காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய 100 இதை நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் இங்கிலாந்து பவுலர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட் இன்னொரு பக்கம் இந்தியன் பேட்டர்ஸ் ஃபைட் பண்ணி பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. 3 செஷனும் இந்தியாவோட செஷன் என்னதான் விக்கெட்ஸ் இங்கிலாந்து ஒரு விக்கெட் எடுத்தாலும். ஸோ இது டே 1ஓட ரிவ்யூவு. உங்களோட டயங்கரமான பர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டே 2ஓட ப்ரிவ்யூ, அதாவது விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையும் சொல்கிறேன் விக்கெட் ட்ரையாக தான் இருந்துச்சு. பட் 50 டிகிரி செல்சியஸாக என்னமோ 19 டிகிரி செல்சியஸ் என்னமோ தான் அங்கே இருந்துச்சு பர்மிங்ஹாமில் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடிஞ்சது. ஸோ குளிர் இருக்குது, பட் விக்கெட் ட்ரையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்இவன் பவுன்சஸ்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், கொஞ்சம் கவனிக்க முடிஞ்சது காலையில். சரி, ஓகே. இப்போ டே 2 நியூ பாலோட வருவாங்க. 5 ஓவர் தான் போடப்பட்டிருக்கு. ஸோ நியூ பாலோட ஷைன் அப்படி இருக்கும். இப்போ கில்லை பொறுத்த வரைக்கும் 200 ரன் அடிக்கணும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த 200 அடிக்காமல் போனால் அந்த ஃபைட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல விதமான ஒரு ஃபைட்டிங், ஒரு பேட்டிங் அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது ஸோ விக்கெட்டில் இந்த விக்கெட்டில் எப்படி விளையாடணும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக, புரியுதுங்களா, ரொம்ப தெளிவாக கில் ஆடிட்டு இருக்காரு. இந்த தெளிவு இருக்கிறதுனால, அந்த கிளாரிட்டி இருக்குங்கிறதுனால தான் வந்து நான் கில்லுக்கிட்ட வந்து ஒரு 200 கில்லு 200 அடிக்கணும். ஜடேஜா அதுக்கப்புறம் கில்லோட பார்ட்னர்ஷிப் 200+ கண்டிப்பாக போகணும். இல்லை ஜடேஜா 100 அடிக்கணும். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 500 அடித்தா ரொம்ப ஓஹோ சந்தோஷம். 450க்கு மேலே வந்தால் நல்லா இருக்குது, ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் இந்தியா கிட்டே இப்போ ஜடேஜா அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னா பின்னாடி வர்றது வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் ஆகாஷ்தீப். ஸோ பேட்டிங் டெய்ல் இப்போதைக்கு இல்லை. இப்போது நியூ பாலில் வந்து ஒரு வேளை பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ ஹார்டாக ஃபைட் பண்ணுவாங்க. ஓக்ஸ், கர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் வரத்துக்குள்ளே, அதாவது இந்த 10 ஓவர் இவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஓரளவு ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நியூ பால், ஓக்ஸ், கர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறத தாண்டி இன்னும் 2 விக்கெட் போனாலே சோலி பிடிச்சிச்சு. ஸோ 350க்குள்ளே இங்கிலாந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே பவுலர்ஸுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ரா இல்லை, ஒரு ஹர்ஷ்தீப் சிங் இல்லை, அப்படிங்கும்போது மாட்டுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படியும் சொல்கிறேன், இன்னும் 2 செஷன் ஆடிடணும். 2 செஷன் ஆடி இன்னும் 150-170 ரன்னாவது அடிக்கணும் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் எல்லா விதத்துலையும் இங்கிலாந்து பக்கம் சாதகமாக இருக்குது. டே 1 முழுக்க இந்தியா கைப்பற்றினாலும் முக்கியமான குரூஷியல் செஷனில் போன ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்து கைப்பற்றினாங்க. பேஸ்பால் கோஷ்டி கைப்பற்றுச்சு, அதனால தான் ஜெயிச்சாங்க. பார்ப்போம். ஐ திங்க் இந்த டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை ஆல்மோஸ்ட் தீர்மானிக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான செஷனாக ஃபஸ்ட்டு செஷன் 2வது நாள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியா ஐ திங்க் 400 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவாங்களோ எனக்கு தோணுது. நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா எவ்வளோ அடிப்பாங்க? இந்தியா எவ்வளோ அடிப்பாங்க? கில்லு 200 அடிப்பாரா? ஜடேஜா 100 அடிப்பாரா? இல்லை வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 50வது அடிப்பாரா? பார்ப்போம். இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இல்லை ஜடேஜா 100, கில்லு வந்து ஒரு 150 அவுட்டு, வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50, டெய்லண்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 10-20 ரன்னு கொஞ்சம் பொறுக்கி கொடுத்து அடிச்சு போனாங்கன்னா வந்து 400+ தாண்டலாம். பார்ப்போம். இப்போ தான் ஒரு 5 விக்கெட் என்னமோ போயிருக்குது, இன்னொரு 5 விக்கெட் இருக்குது. பட் பேட்டிங் டெய்ல் ரொம்ப கம்மி. என்ன பண்ணுறாங்க இந்தியா பார்ப்போம் பர்மிங்ஹாமில். அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்தியா எவ்வளோ ரன் அடிப்பாங்க. இல்லை கில்லு 200 அடிப்பார், ஜடேஜா 100 அடிப்பார் அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு டே 2ஓட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் நைட்டு. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்.